2026 இல்ல, இதுக்கப்புறம் எல்லா வருஷமும் திமுக தான், திராவிட மாடல் ஆட்சி தான். அவன்லாம் ஒரு ஆளே இல்ல ப்ரோ. இளைஞர் குழந்தைங்க தான் வந்து தெரியாம விஜய் விஜய்ன்றாங்க. ஒரு குடும்பத்தை வந்து ஆள்றது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. சூரியன் எடுத்தவங்க எல்லாருக்குமே மெரினா பீச்சில் தான். அதே மாரி அவருக்கும் அங்கதான் ஓப்பன் டாக்கா பேசுறேன். அவருக்கும் மெரினா பீச் தான். ஓகேங்களா? இப்போ கேட்டா கூட திமுகவோட 5 கொள்கைகளை சொல்லுவேன் நானு. இப்போ கேட்டா கூட சொல்லு. ஓ தட்டி சொல்ல, நெஞ்ச தட்டி சொல்ல, ஓ டிஎம்கே தான். உயிர் மூச்சு சாகுற வரைக்கும் டிஎம்கே தான். அவர் வந்து வராருன்னா அவர் வந்து புதுசா வராரு அரசியலுக்கு. இவங்க காலங்காலமா இருக்கிறாங்க. இதுக்கு அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த இளைஞர் குழந்தைங்க தான் வந்து தெரியாம விஜய் விஜய்ன்றாங்க. ஒரு குடும்பத்தை வந்து ஆள்றது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. நாங்கள் வந்து குடும்பத்தையே ஆள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு நாட்டையே ஆளணுன்னா அது எங்கள் அண்ணன் தளபதியால் தான் முடியும். ஏன்னு கேட்டால் நாங்கள்லாம் வந்து வீடு இல்லாத மக்கள். நாங்கள் எவ்வளோ பேர் வந்து பார்த்தாங்க, போனாங்க, அரசியல் ஆண்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக நாங்கள் வந்து துறைமுகத்தில் வசிக்கிறோம். நாங்கள் அப்போ வந்து வட சென்னை துறைமுகத்தில் சுற்றி அங்கே இருக்கும் போது எங்களை யாருமே கண்டுக்கல. எங்கள் அண்ணன் தளபதி தான் எங்களை பார்த்து இன்னைக்கு எங்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இன்னைக்கு நாங்கள் வந்து ஸ்டாலினி ஆஸ்பத்திரி அருகிலேயே வீடை கட்டி இன்னைக்கு வந்து 3000 மக்களுக்கு வந்து அவர் வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அதில் 1600 பேர் வந்து 1600 பேர் அவர் கட்டியிருக்காரு. தண்ணி தொட்டின்னு ஒரு அருகில் கட்டியிருக்காரு. ஸ்டாலினி ஆஸ்பத்திரி பழைய சிறைச்சாலை அதில் கட்டியிருக்காரு. இப்போ 750 குடும்பம் வந்து அதில் ஏற்றிட்டாரு. இன்னும் 20ஆம் தேதி வந்து இங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து எங்களை மாதிரி இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து வீடுன்றது ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. அதை வந்து எங்கள் தளபதி தான் எங்களுக்காக நிறைவேற்றினார். அதனால் எங்கள் உயிர் உள்ள வரைக்கும் ஏழைங்க ஓட்டு எல்லாமே வந்து எங்கள் அண்ணன் தளபதிக்கு தான் நாங்கள் போடுவோம். அவர் இவ்வளோ நாள் ஏன் கொடுக்கல? அவர் வந்து அத்தனை ஆட்சி ஆண்டார். அவ்வளோ வருஷம் அவங்கள தான் இருந்தாங்க. இந்த 1000 ரூபாய் கூட வந்து அண்ணன் அறிவிச்ச பிறகு தான் இப்போ வந்து 2000 கொடுக்குறேன், 3000 கொடுக்குறேன்னு சொல்லி வராங்க. இவர் கொடுத்த பிறகு தானே அவர் கொடுக்குறேன்றாரு. இதுக்கு முன்னால் அவர் கொடுக்கல. இவர் வந்து பெண்கள் வந்து வீட்டில் வெறும் வேலை செய்கிற ஒரு பொருளாக தான் பார்த்துருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து மகளிர் உரிமை தொகை தரணும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடந்து அவங்க வீட்டுக்காரங்களை வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஒரு 1000 ரூபான்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம்தான். மாதம் கூட பிறந்தவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, கரெக்டாக டானு 15ஆம் தேதி 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே எல்லா மகளிருக்கும் அந்த காசு வந்து விழுது. அதனால் வந்து அவர் 2000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, அவர் 3000 கொடுத்தாலும் சரி, நாங்கள் வந்து தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம். 2026 எப்பவுமே நம்ம தான். 2026 இல்லை, எப்பவுமே எல்லா வருஷமும் நம்ம தான். சரிங்களா? புதுசாக வந்து ஓப்பனாக சொல்கிறேன், விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், விஜய் ஒரு ஆளு. அவெல்லாம் சினிமாக்க மாட்டேன் தான். படம் அடிக்கிறேன், அப்படியே படம் எடுத்தோமா லட்சமா போனோமான்னு தேவையில்லாமல் அரசியலில் வந்துட்டு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணுகிறான். விசில் சின்னெல்லாம் ஒரு இதுவே எங்களுக்கு கிடையாது. அங்கே பாருங்க, சூரியன் தான் எல்லா வருஷமும் இருந்தாங்க. எல்லாருமே அவங்களை எதிர்த்தவங்க எல்லாமே மன்னிக்கிறதாங்க. அதே மாதிரி வெளியில ஓகேங்களா? அவங்க கட்சியில இருக்கிறவங்க கேட்டாலும் அவங்க சொல்ல முடியாது. தெரியாது, கொள்கை தெரியாது. எத்தனை கொள்கை இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. மொத்தம் டிவிக்கேல 12 கொள்கை. அந்த 12 கொள்கை இப்ப கூட நான் சொல்லுவேன் கேட்டா. ஆனா டிஎம்கேல 5 கொள்கை. அந்த டிவிக்கேவோட கொள்கை கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா டிஎம்கேல கேட்டா குழந்தை கூட சொல்லலாம். நம்ம குழந்தை போற என் பொண்ணுக்குது, எனக்கு ஒரு பொண்ணு, என் பொண்ணு கூட சொல்லலாம் அழகா. டிஎம்கேவோட கொள்கை இந்த அளவுக்கு இருக்கிறோம். ஒரு சின்ன காக்கா குருவி அடிப்பட்டாலே நம்ம வந்து இறக்க குணம் போடுறோம். சரிங்களா? அவ்வளோ பேர் கரூர்ல இறந்தாங்க. அவ்வளோ பேர் இறந்தாங்க கரூர்ல. என்ன ஏதுன்னு அந்த குடும்பத்துக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்தாரா? எதுவுமே செய்யல. இதுவே நம்ம அங்க முதல்ல போனதுன்னு பார்த்தா நம்ம ஆளு தான் ஃபர்ஸ்ட் போயிருக்கோம். டிஎம்கே தான் கண்டிப்பா போனதுன்னு பார்த்தா நம்ம ஆளு தான் ஃபர்ஸ்ட் போனது. கரூர்ல இருந்து சுத்தி வரது 7 மணி நேரம். என்னன்னு கேட்டா சுத்தி வரதுக்கு அவ்வளவு லேட் ஆயிடுச்சு. என்ன அர்த்தம் சொல்லுங்க. யாருக்காக செத்தாங்க? யாருக்காக செத்தாங்க? விஜய்க்காக தானே செத்தாங்க. அவனே நீயே போய் நேரில் பார்க்கல, நம்ம ஆளுங்க போய் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஆளு தான் ஃபர்ஸ்ட் வராங்க. இப்போ டிஎம்கே தான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தென்மேற்கு மாவட்டம் தேராய் நகர் பகுதி 130 ஆவட்டங்க. எங்கள் வட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிண ஹரிகரன் அவர் தலைமையில் தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் வட்டத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 வண்டி வந்திருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பாகம் 1 பார்க்குறேன். டி நகர்லேயே முதல் பாகம் எந்த தான். எங்கள் வட்டம் என்னோட பாகத்துல வந்து ஆல்மோஸ்ட் 23 பேர் வந்திருக்கோம். நாங்கள் பிஎல்சி, பிடிஏ, பிஓ எல்லாருமே வந்திருக்கோம். இந்த கூட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கட்சிக்காரங்க எல்லாம் இருக்கிற கூட்டமே கிடையாது. வெறும் பிஎல்சி, பிஎல்2, வெறும் பிஓஏ தான். அந்த ஆளுங்க தொண்டர்கள் இருக்க கூட்டமே இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்குது. வெறும் சென்னை மாவட்டமும் விழுப்புரம் மாவட்டம் மட்டும் தான் இங்கே வந்திருக்கு. இன்னும் தமிழ்நாடு இருக்கிற மாவட்டம் பார்த்தா இந்த இடமே எங்களுக்கு பத்தாது ஆக்சுவலாக.
ஸோ இது வேற நிறைய பேசிட்டே போகலாம். எங்க தலைவர் 6 மணிக்கு வந்து பேச போறாரு. அவர் பேச இன்னைக்கு தமிழ்நாடு அவர் என்ன பேச எதிர்பார்த்துருக்குது. ஏன்னா இந்த கேள்வி நீங்க கேட்கவே கூடாது. 2020 திரும்ப திமுக தான் ஆச்சு, எங்க தலைவர் தான் உட்கார போறாரு. ஏன்னா நீங்க இந்த எடப்பாடி என்ன சொல்ற பாத்துங்க, 1000 ரூபாய் நாங்க மகளிர் உரிமை கொடு, அது வந்து உதவித்தொகை கிடையாது, உரிமை தொகை. அது கொடுக்கும் போது எப்படி கொடுப்பேன் கேட்பாரு. இன்னைக்கு 2000 ரூபாய் கொடுப்பாரா? மக்கள் ஏமாந்துறாங்க 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு. மகளிர் அதாவது விடியல் பேருந்து சொல்லி விட்டுறாங்க. இது நம்ம தளபதி சொல்ற விடியல் பேருந்து மகளிருக்காக விட்டாரு. இன்னைக்கு அவர் ஆண்களுக்கு விடுவாரா? அப்ப எதுக்கு கண்டக்டர் டிரைவர்ல? நல்லா மக்கள் யோசிச்சு பாக்கணுங்க. மக்கள் நல்லா தெளிவா இருக்காங்க. எந்த கூட்டணி வந்தாலும் யார் வந்தாலும் 26 என் தளபதி தான் உட்கார போறாரு. அவர் தான் சிஎம் நாங்க கொண்டாட போறோம். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. நன்றி. விஜய் நடிகை தான் ஆக்கினார். விஜய் ஃபேன் தாங்க நடிகை தான் ஆக்கி அரசியல் ஆக்கி இல்ல. ஏன்னா இன்னும் அவர் படத்தை வெளியெடுத்து வைக்க முடியல. இன்னும் 45 நாள் எலெக்ஷன் போகுது. இன்னொரு மக்களையே பார்க்கல. உள்ளே உட்காந்து 10 உள்ள உட்காந்துருக்காரு. நண்பர் பேசுவார் பாருங்க. சார், மக்கள் வந்து நல்லா சிந்திச்சு செயல்படணும். இந்த ஒரு வாட்டி திமுக ஆட்சிக்கு வரலன்னா, தப்பி தவறி அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்திக்காரங்க எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. தமிழர்கள் எல்லாம் அடிமட்டத்துக்கு கீழே போயிடுவாங்க. தமிழர்கள் தான் காப்பாற்றணும். அது நம்ம தலைவர் ஸ்டாலினால தான் முடியும். ஏன்னா தமிழர்களுக்காக போராடுற ஒரே குடும்பம், ஒரே கொள்கை எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம திமுக தான். தப்பி தவறி கூட மக்கள் ஏடிஎம்கேக்கோ இல்ல விஜய்க்கோ ஓட்டை போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். தமிழ்நாட்டை மக்களை காப்பாற்றணும்னா தலைவர் தான் ஆட்சிக்கு வரணும். அது உங்க மக்கள் கையில எல்லார் கையிலையும் தான் இருக்கு. நம்ம தான் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து அவர் திருப்பி ஆட்சியில உட்கார வைக்கணும். சார், விஜய் வந்து வருவன்னு சொல்லலாம். அதாவது சின்ன சின்ன பசங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அவரோட டான்ஸையோ நடிப்பையோ பார்த்து அவங்க வந்து ஒரு இதுனால சொல்றாங்க விஜய் வந்தா பண்ணுவாரு, அதை பண்ணுவாரு, இதை பண்ணுவாரு. விஜய் வந்தாலும் இது நல்ல ஒரு ஆட்சியை கண்டிப்பா கொடுக்கவே முடியாது. ஏன்னா அனுபவமே இல்லாத ஒருத்தர் வந்து டக்குன்னு ஆளலாம் முடியாது. தமிழ்நாடு ஒன்றும் சாதாரண இது கிடையாது. ரொம்ப பெரிய ஊர் தமிழ்நாடு. விஜய் வந்து 2006 எங்களுடைய தளபதி தான் வருவார். அவரால் கண்டிப்பாக வர முடியாது. அவர் இப்போ தானே வந்திருக்காரு. ஒரு வருஷமா இந்த இதுல வந்திருக்காருல. இவங்களாம் 60, 65, 70 வருஷமா இதுவே நாங்கள் வெள்ளி விழாவே கொண்டாடி எல்லாமே பண்ணியாச்சு. இவங்க இப்போ தானே வந்திருக்காங்க. அதை பற்றி அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. தர முடியுமா? ஆஹா, அதெல்லாம் முடியாது. 2026 இவங்க தான், எங்க தளபதி தான், எங்க உதயநிதி தான். விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் வரோம். நாங்கள் எல்லாம் வந்து மயிலம் ஒன்றிய தெற்கு ஒன்றியத்தை சேர்ந்த நிர்வாகிகள். இந்த கூட்டம் வந்து வருகின்ற 2026 தேர்தலில் வந்துட்டு திரும்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெருமளவில் ஆட்சி பிடிக்கணும். 234 தொகுதியில் 200 தொகுதி வந்துட்டு வீட்டில் வெல்லணுன்ற முன்னோக்கில் இதற்கு முன்னே திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்துட்டு அண்ணன் யாவேல் அவர்கள் தலைமையில் வந்துட்டு வடக்கு மண்டலம் சார்பாக 1,00,000 இளைஞர்களை கூட்டி பெரிய அளவில் பிஎல்ஏ கூட்டம், பூத்த பாகமுகர்கள் கூட்டம் நடந்தது. இப்போ வந்துட்டு இங்கே வந்து காஞ்சிபுரத்தில் நடக்குது. விஜய் வந்துட்டு அந்த அளவுக்கு அனுபவம் இல்ல. அவர் இப்பதான் வந்துட்டு உள்ள அரசியலுக்கு வராரு, ரொம்ப பதட்டப்படுறாரு. அவருடைய நோக்கம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்துட்டு திட்டணும், அவங்கள வந்து குறை சொல்லணும் வராரு. அவர் வந்து ஊழலை ஒழிக்கணும் வர்றனா, அவர் வந்து இப்ப செங்கோட்டையில கூட வந்திருக்காரு. செங்கோட்டை வந்துட்டு திராவிட அதிமுக இருந்தவர். அவர் வந்து வாச்சாத்தி வன்கொடுமையில வந்துட்டு முதன்மையான குற்றவாளியா சொன்னாங்க. வாச்சாத்தி வன்கொடுமை கொடுமையில அவர் வந்துட்டு இங்க வந்து கூட சேர்த்திருக்காரு. இன்னைக்கு ஆலோசனை இருக்காரு. அவர் லாட்டரி சீட்ல தான் வந்து பணம் சம்பாதிச்சுதான் வந்துட்டு இன்னைக்கு இவ்வளவு பணம் கோடி வச்சிருக்காரு. அவரும் ஊழல் தான். விஜய் சொல்ல பணம் வச்சிருக்க. கடைசியா வந்துட்டு புலி படத்தை நடிச்சாரு. அதுல ஒரு ஒழுங்கான வருமான வரி கட்டல. அதனால வந்து அவருக்கு வந்துட்டு கோட்டை என்ன சொல்லிதுன்னா 1,00,000 கோடி வந்துட்டு கட்ட சொல்லி அபராதம் விதிச்சிருக்காங்க. அவர் வந்து ஊழலை பத்தி பேச முடியாது. இன்னொன்னு, அவர் ஊழலை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சியை பத்தியோ இல்ல மத்திய அரசை பத்தியோ எதுவும் பேச மாட்டாரு. அதனால அவர் வந்து பாஜக பிடி தான் நாங்க பாக்குறோம். நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்துட்டு எதையும் கேர் பண்ற மாதிரி இல்ல. தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இதை பத்தி யோசிக்க கூடாது. நம்ம 2026 அதிகப்படியான ஓட்டு வாங்கி 200 தொகுதிக்கு மேற்பட்டு ஜெயிச்சு திரும்ப ஆட்சி பிடிக்கிறது தான் எங்களுடைய. போன முறை வந்து எலெக்ஷன் என்ன பண்ணோம்னா, நம்ம வந்துட்டு 1000 ரூபான்னு அறிவிச்சோம். மகளிருக்கு வந்து 1000 உரிமை தொகை அறிவிச்சோம். ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருன்னா,
நாங்க வந்து 1500 சொன்னாரு. அதுக்கப்புறம் தந்தி டிவில வந்துட்டு சகோதரி அசோக் அவங்க வந்து கேட்கும்போது நீங்க 1500 அறிவிச்சீங்களே அது நடைமுறை கேட்டா அவர் என்ன சொன்னாருன்னா 1000 ரூபாய் கொடுக்கவே முடியாது, திமுக வந்துட்டு பொய் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்க திரும்ப அதுக்கு அந்த கொஸ்டினே கேட்டாங்க, நீங்க 1500 சொன்னீங்களே அது எப்படி தர முடியும் அவங்களே திரும்பி கேட்டாங்க. நாங்க வந்து சொன்ன மாதிரி செஞ்சோம். இன்னைக்கு வந்துட்டு 1,30,30,000 1,30,30,000 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறோம். சொன்னதே செஞ்சுக்கிறோம், சொல்லாததையும் செஞ்சுக்கிறோம். நாங்கள் சென்னை கிழக்கு மாவட்டம் கிழக்கு பகுதியிலேருந்து வரோம். ஐநாவரம். இது வந்து BLA2 மாநாடு மாதிரி கழக தலைவரால் நடத்தப்படுறது. டெஃபினட்டாக திமுக தான். ஒரு பாகத்துக்கு ஒரு 3 ஓட்டு வாங்கி காட்ட சொல்லுங்கள், அவரை பார்க்கலாம். அதிகபட்சம் 3 ஓட்டு வாங்கிங்க ஒரு பாகத்துக்கு. நான் திமுக விட்ட போயிடுறேன். தீய சக்தி யாருனாக்கா அங்கே சென்ட்ரலில் இருக்கிற மோடி தான். அது அவர் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. இங்கே நல்லது செய்கிறவங்கள தான் தீய சக்தின்னு சொல்லுகிறாரு. அவருக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அது அவர் பேச வைக்கிறாரு எல்லாரையும். எடப்பாடி முதல்ல அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுனாரு, இப்போ ஆப்போசிட்டாக பேசுகிறாரு. அது மாதிரி எல்லாருக்கும் காரியம் ஆகணுன்றதுக்காக அது மாதிரி பேசுகிறாங்க. இது ரொம்ப மக்களுக்கே தெரியும். இதெல்லாம் மக்களுக்கே நல்லா தெரியும். ஒரு குழந்தை மிதிச்சு கண்ணெல்லாம் வெளியில் வந்த அளவுக்கு பண்ணாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய அஜாக்கிரதையால் தான் நடந்ததுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க வரமாட்டாங்கன்றதுனால தைரியமாக சொல்கிறாங்க. வரமாட்டாங்க எப்படியோ அதனால சொல்கிறாங்க அவங்க. துறைமுக தொகுதியிலேருந்து வரோம்பா. BLSA, BLA, BDA, BC எங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்களுக்கு வந்து முதல்வர் வந்து அறிவுரை சொல்றாரு. திராவிட மாடல் ஆட்சி தான். தலைவர் தளபதி அவர் தான் வந்து மீண்டும் முதல்வர் ஆவார்.